ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வெண்டைக்காய் சாம்பாருங்க. நிறைய பேருக்கு வெண்டைக்காய் சாம்பார் வச்சா நம்ம சாம்பாரே ஒரு மாதிரி வழவழன்னு ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வெண்டைக்காவை வச்சு சூப்பராக எப்படி சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறத தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்ப கடுகு பொரிஞ்சதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெண்டைக்காயை ஆட் பண்ணிடலாங்க. வெண்டைக்காயை வந்து நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேங்க. சாம்பாருக்கு இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன் நம்ம வெங்காயத்தோடய நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, வெண்டைக்காயிலேருந்து ஒரு குழகுழப்பு தன்மை வருங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து அதை வதக்கிடும்போது அந்த வழவழப்பு தன்மை ஃபுல்லாகவே போயிடும். ஸோ வந்து உங்களுக்கு சாம்பார் வந்து ஒரு மாதிரி வழவழன்னு இருக்காது. இந்த அளவுக்கு வதங்கணுங்க. வெண்டைக்காயில அந்த வழவழப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு 1.5 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுறேங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இது லேசாக அப்படியே வதக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த அளவுக்கு மட்டும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வேக விட்டுறலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, வெண்டைக்காய் வந்து ஒரு 50% குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து நான் வந்து ஒரு 150 கிராம் பருப்பு, துவரம் பருப்பு வந்து வேக வச்சிருக்கேங்க. அதை இப்படி நல்லா மசிச்சுட்டு நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வெண்டைக்காய் ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பருப்பு போட்டு கொதிக்க விடும்போது ரொம்ப குழஞ்சிரும். அது ஒரு மாதிரி விழுவிழுன்னு ஆகிடும் உங்களுக்கு குழம்பு. ஸோ இந்த மாதிரி பருப்பை ஊற்றிட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க இந்த ரெசிபி. இப்போ பாருங்கள், குழம்பு ஒரு கொதி வருது இல்லைங்களா? இப்போ இந்த டைமில் நம்ம வந்து புளியை ஊற்றிடலாங்க. நான் ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை வந்து ஊற வச்சுருந்தேங்க. அதை நல்லா கரைச்சி இது மாதிரி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடிங்க. இப்போ பாருங்க, சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா வாசமாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.